மனிதருள் மாணிக்கம், ஆசிய ஜோதி என்றெல்லாம் அறியப்படுகிற ஒரு மிகச்சிறந்த மனிதரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதியில் அலகாபாத்தில் உதயமானவர் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. இவருடைய தந்தை மோதிலால் நேரு ஒரு வழக்கறிஞர். அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். இவருடைய சர்வாணியும் அதுக்குள்ளே இருக்கிற ரோஜாவும் தொப்பியும் இந்தியாவுக்கே ஒரு அடையாளத்தை தருதுன்னு தான் சொல்லி ஆகணும். சிறு வயதிலே படிப்புக்காக வெளிநாடு அனுப்பப்பட்டார். இங்கிலாந்தின் ஹரோ மற்றும் கேம்பிரிட்ஜ் இந்த 2 பல்கலைக்கழகங்களில் படித்து முடித்தார். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இவருக்கு கூச்ச சுபாவம் அதிகமே உண்டு. அதனாலே கல்லூரி காலத்தில் பேச எந்திப்பார், பின் மறுபடியும் உட்காந்துருவார். அப்படி அச்சப்பட்டு வந்த இவர் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரி. தன்னோட பேச்சாற்றல்னால பலரையும் கவர்ந்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேரு அவர்களுடைய பேச்சின் உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். உணர்வு மிகுந்த தெளிவான பேச்சு. 1949 ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேச்சை தொடங்கினாலே தொடர்ந்து நம்ம கேட்கலான்னு தோணுகின்ற அளவுக்கு பேச்சு இருக்கும். அதன் பின் அரசியலில் ஆர்வம் காட்டியதால் தந்தை மோதிலால் நேரு காந்தியடிகளிடம் அறிமுகப்படுத்திய பின் பல நுணுக்கங்களை கற்று தேர்ந்தார். வழக்கறிஞராக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றினார். 24 வயதினிலேயே திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு பிறந்த பெண் குழந்தை பெயர் இந்திரா. 1915 காந்தியடிகளிடம் அறிமுகமான காலகட்டத்திலிருந்தே சுதந்திர போராட்டங்களில் தன் பேச்சின் மூலம் மக்களிடம் பல தகவல்களை கொண்டு சேர்த்தார். 1919ஆம் ஆண்டில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அப்பாவி மக்களை ஜெனரல் டயர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய துப்பாக்கியில் உள்ள தோட்டா தீரும் வர சுட்டு தள்ளினாங்க. அந்த காலத்தில் இறந்து போனவர்களை பார்த்து மனமுடைந்து போய் ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியடிகள் கூட சேர்ந்து போராடினார். இதன் விளைவாக மகாத்மா காந்தியுடன் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேரும் சூழல் ஏற்பட்டது. பல முறை சிறைக்கு சென்றிருந்தாலும் நாட்டின் மீது நேசம் கொண்டதாலே இரவும் பகலும் பாராமல் உழைத்தார். தொலைநோக்கு பார்வை கொண்ட இவருடைய இந்த செயல்திறன் ஆங்கிலேயர்கள் முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. இவருடைய மாபெரும் போராட்ட காலத்தில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. நேருவுடைய முயற்சியால் அவர் இந்தியாவின் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரதமராக ஆனபின் செய்த சாதனைகள் ஏராளம். காந்திக்கும் நேருவுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள், அதாவது சிந்தனை விஷயத்தில். காந்தியும் நேருவும் நாகரிகம் குறித்த வேறுபட்ட அணுகுமுறைகளை கொண்டிருந்தனர். காந்தி பண்டைய இந்தியாவை விரும்பிய போது நேரு நவீன இந்தியாவை தேர்ந்தெடுத்தவர் ஆவார். இந்தியா முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்பினார். இந்தியாவில் கலாச்சாரம் மத வேறுபாடுகள் இருந்தாலும் இருப்பினும் நாட்டில் மத சுதந்திரத்தின் அழுத்தம் நீண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது நாட்டை ஒன்றிணைப்பதை நோக்கமாக முன்னெடுத்து சென்றதால் அறிவியல் மற்றும் நவீன முயற்சிகளில் வழிநடத்தினார். இவர் செய்த மாபெரும் செயல் நிச்சயம் மாபெரும் சாதனை என்றே கூறலாம். அதாவது பண்டைய இந்து கலாச்சாரத்தை மாற்றிய விளைவா விதவை பெண்களுக்கு பெரிதும் உதவிய சம உரிமை என்ற ஒன்றும், அதுவரை பெண்களுக்குண்டான உரிமை மறுத்து ஆண்களுக்கு உரிமை அதிகம் இருந்தது. இவரின் செயலால் ஆண்களைப் போல பெண்களுக்கும் சம உரிமை வழங்க செய்துள்ளார். சிறந்த பிரதமராக இருந்தபோதும் ஒரு பிரச்சனை அவரை மிகவும் அழுத்தமாக அழுத்தியது. அது என்னவென்றால் இந்தியாவும் பாகிஸ்தானும் உரிமை கொண்டாடிய காஷ்மீர் பகுதி. அவர் பல முறை தகராறுகளை தீர்க்க முயன்றும் பிரச்சனை நீண்டு கொண்டேதான் போனது. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தா அதுலேயும் சிறப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். தன் மகள் இந்திரா காந்திக்கு சிறையிலிருந்து எழுதிய கடித குறிப்புகள் சிறந்த கருத்துக்களாக பலருடைய வாசிப்புக்கு தகுந்தபடியும் இன்றும் பிரபலமாகவே இருந்து வருதுன்னு தான் சொல்லி ஆகணும். தன் மகளுக்கு எழுதிய கடிதங்களில் 2 நூல்களை தான் அனுப்பியுள்ளார். அந்த நூல்கள் என்னவென்றால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மற்றும் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. இந்த 2 நூலுமே புகழ்பெற்ற நூல்னு தான் சொல்லி ஆகணும். இவருடைய பிறந்தநாள் நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினம். இந்த தினத்தில் குழந்தைகள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் இவர்தான். ஈடு இணையில்லாத சிறப்பு மிகுந்த பெருமையோடு வாழ்ந்தவர். இன்னும் முக்கியமானது என்னவென்றால் 1964இல் இவர் மறைகின்ற சமயத்திலும் பிரதம மந்திரியாக இருந்த பெருமை இவருக்கு தான் உண்டு. எழுத்தாளர், பேச்சாளர், உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்கள் பட்டியல்களில் நேரு அவர்களின் பெயர் கட்டாயம் இருக்கும். அத்தகைய ரோஜாவின் ராஜாவை எப்பொழுதும் நம் மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நன்றி.